ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாளை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. முடிவுகளும் வெளியாக உள்ளது. பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது. மீண்டும் திமுகவே ஆட்சியை பிடிக்க போகிறதா, அதிமுக ஆட்சியை பிடிக்க போகிறதா, அல்லது தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்க போகிறதா, அல்லது அதிமுகவும் விஜயும் இணைந்து ஆட்சியை கைப்பற்ற போகிறார்களா அப்படின்னு பல்வேறு வியூகங்களும் கருத்து கணிப்புகளும் முன்வைக்கின்ற சூழல்ல இது குறித்து நம்மிடையே உரையாடுவதற்காக எக்ஸ்க்ளூசிவான தகவல்களுடன் பத்திரிகையாளர் எழிலரசன் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப இந்த தேர்தலே பரபரப்பா இருக்குது. பலரும் பல்வேறு ஊகங்களை சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் ஒரு கேம் சேஞ்சரா இருக்க போறாரு, இது ஒரு கணிக்க முடியாத தேர்தல், இது ஒரு குழப்பமான தேர்தல் அப்படின்னு பல பரபரப்புகளை இந்த தேர்தலை முன்வைத்து பேசுறாங்க. இந்த தேர்தல் அப்படிப்பட்ட ஒரு தேர்தலா? நாளை முடிவுகளும் அப்படித்தான் இருக்குமா? இல்ல, அதாவது தாவேக்காவுடைய சோசியல் மீடியால நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேர்தல் தான் இவ்வளவு எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கு, இவ்வளவு பரபரப்பு இது வரைக்கும் தமிழ்நாட்டு தேர்தலே இருந்தது கிடையாது, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம தேர்தல் முடிவுகள் கடந்த கால வரலாறுலாம் எடுத்து படிச்சு பார்த்தோம்னா நிச்சயமா இதை விட பரபரப்பு கூடின தேர்தல்லாம் தமிழ்நாட்டுல சோசியல் மீடியால மட்டும் இல்ல, இப்ப புதிய தலைமுறை ஆசிரியர் சமசே அப்படிதான் எழுதியிருக்காரு. இல்ல, ஆக்சுவலா இப்போ எவ்வளவு பரபரப்பு இவங்க சோசியல் மீடியா காலகட்டங்கள்ல எவ்வளவு பரபரப்பு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய இது காட்டுறாங்க இல்லைங்களா. இதை விட 1971 தேர்தல் எனக்கு தெரிந்து நான் படித்து பார்த்த வரை 1971 தேர்தல் பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தின தேர்தல். அதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, முதல் முறையாக காங்கிரஸை வீழ்த்திட்டு திமுக ஆட்சிக்கு வருது. ரெண்டாவது முறை தேர்தலை சந்திக்கிறாங்க, அண்ணா மறைஞ்சிட்டாரு. ஸோ அந்த நேரத்துல மீண்டும் தமிழ்நாடு தேசிய கட்சியின் கீழே வருமா இல்ல திராவிட கட்சியினுடைய ஆட்சி தொடருமா அப்படின்றதுதான் அப்ப இருந்த பெரிய எதிர்பார்ப்பு. அப்ப எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு அப்படின்னா, ராஜாஜி அணி மாறி இருந்தார். திமுகவை ஆதரித்த ராஜாஜி அடுத்து போய் காமராஜரை ஆதரிக்கிறார். அதாவது பெரியார் திமுகவை ஆதரிக்கிறார். ஆமா, ஆட்சி பிடித்த அந்த தேர்தலில் பெரியார் திமுகவை எதிர்த்தார். 71ல பெரியார திமுகவை ஆதரிச்சார். இப்படி அந்த களம் இருந்துச்சு. அதுல ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த தேர்தல் எப்படி நடந்துச்சு 1971 தேர்தல் அப்படின்றத வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் எழுதுறாங்க. அதுல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம படிக்கும்போது இருக்கு. ஒண்ணு, சென்னை கடற்கரை கூட்டம். அதுல திரண்ட காங்கிரஸ் தொண்டர்கள், அவ்வளவு கார்கள், நூற்றுக்கணக்கான கார்கள். சென்னை மாநகரத்தின் வரலாற்றிலேயே இவ்வளவு எண்ணிக்கையில் கார்களின் அணிவகுப்பை சென்னை மாநகரமே பார்த்தது கிடையாது, அப்படி இருந்துச்சு அப்படின்னு எழுதுறாங்க. அதே மாதிரி அந்த கூட்டத்தில் காமராஜருக்கு வெற்றி திலகம் இட்டார் ராஜாஜி. அந்த புகைப்படங்கள் எல்லா பத்திரிகையிலையும் வெளிவந்துச்சு அப்படின்னு எழுதுறாங்க. அதே மாதிரி ஜனசங்க கூட்டத்தில் ஷோ பேசினார், துக்ளக் ஷோ பேசினாரு, இதோடு திமுகவின் கதை முடிந்தது அப்படின்ட்டு எல்லா இடத்திலும் திமுக வந்ததுனால் யார் யாரெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தார்களோ 1967 வந்ததால 5 வருஷம், அதாவது 4 வருஷம் யார் யாரெல்லாம் டென்ஷனா இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி 1971 தேர்தலை பார்த்தாங்க. அண்ணா இல்ல, கலைஞரால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற சூழல். இப்படி ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணாராம். சோ பேசியிருக்கிறாரு, அவருடைய துக்ளக் மேடைகள்லயே பேசியிருக்கிறாரு. அதாவது அதுல அவரு தன்னோட அனுபவத்தையும் சொல்லிருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் ஜெயன்னு கூட்டம், விடிய காலம் 2-3 மணிக்கெல்லாம் நான் பேசுறத கேட்கறதுக்கு மக்கள் அவ்வளவு கூடி இருந்தாங்க. நான் ரொம்ப எதிர்பார்ப்புல இருந்தேன். இல்லைங்க, நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உண்மையிலே அப்படிதான் இருக்கு. சூழல் எப்படி இருந்து, தேர்தலுக்கு முன்பு இருந்த சூழல், கலைஞர் அண்ணா இறந்ததுனால அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, கட்சிக்கு தலைவர் ஆயிட்டாரு, அவரால் மக்கள் செல்வாக்கை வாங்க முடியாது அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் முடிவு பண்ணிடுறாங்க. இப்படி ஒரு பரபரப்பான சூழல். இதுக்கு மேல இன்னும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது சேலத்துல நடந்த பெரியார் நடத்தின ஊர்வலம். ரஜினிகாந்த் கூட அதை பத்தி பேசி பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானாரு. அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு ஊர்வலம், திராவிட கழகத்தினுடைய ஊர்வலம் பெரியார் நடத்தும் பொழுது ஆயிரக்கணக்கான பேர் அந்த ஊர்வலத்துல வர அந்த நிகழ்ச்சியில ராமருடைய படத்தை சீகா தொண்டர்கள் செருப்பால் அடிச்சுட்டாங்க அப்படின்றது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணம் நிறைய பேர் விளக்கிட்டாங்க. அந்த ஊர்வலத்தில் பெரியாரை நோக்கி ஒரு செருப்பு வீசப்பட்டது, ஜனசங்கத்துக்காரங்க தான் அதை வீசினாங்க. அந்த செருப்பை அந்த ஊர்வலத்தில் வந்த பெரியாரின் தொண்டர்கள் எடுத்து ராமர் படத்தை அடிக்கிற மாதிரி பண்ணாங்க அப்படின்றதுதான். அது திட்டமிட்டு நடந்தது கிடையாது.
அந்த இடத்தில் நடந்த எதிர்வினை அப்படின்றத எழுதியிருக்காங்க, விளக்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து பெரிய அளவுக்கு பிரச்சார களமா, பிரச்சாரத்துக்கான ஆயுதமா பயன்படுத்தினாங்க. ஓகேங்களா? எந்த அளவுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, இது மட்டும்தான் முக்கியமான மைய புள்ளியா இருந்துச்சு அந்த 1971 தேர்தல் பிரச்சாரத்துல. எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, துக்ளக் ஷோ அவங்களுடைய அட்டை படத்தில் பெரியார் ராமரை செருப்பால் அடிக்கிற மாதிரியான படத்தை போட்டு அதை வந்து கலைஞர் துண்டை பிடிச்சிட்டு நல்லா அடிங்க, வேகமா அடிங்கன்னு சொல்ற மாதிரி அவரை என்கரேஜ் பண்ற மாதிரியான ஒரு கார்ட்டூன். இந்த கார்ட்டூனை போஸ்டரா போட்டு தமிழ்நாடு முழுக்க ஒட்டினாங்க. ராமரை செருப்பால் அடித்த இந்த கூட்டத்துக்கு அவங்களுடைய ஓட்டு அப்படின்னு கேட்டு பிரச்சாரம். அப்படின்னா ஏற்கனவே அண்ணா இல்ல, பெரிய தலைவர்கள் காமராஜர், ராஜாஜி, இப்படி அதாவது அகில இந்திய அளவில் பார்த்தாலும் கூட மொரார்ஜி தேசாய், இப்படியெல்லாம் ஒரு அணி. அது அப்படி இருந்த ஒரு அணி. அதாவது எப்படி எழுதுறாங்கன்னா, எல்லோரும் பெரிய அனுபவம் வாய்ந்த அரசியலில் பழந்தின்னு கொட்டை போட்ட தலைவர்கள். ஆனா கலைஞருக்கு அது வரைக்கும் அப்படி ஒரு பிம்பம், ஒரு இது கிடையாது, ஒரு பெயர் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி அப்படிதான் அவரை எல்லாரும் மதிப்பிட்டு இருந்தாங்க. அந்த தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப கடுமையா இருந்துச்சு. பெரியார் வந்து இப்படி என்னால திமுகவோட வெற்றி பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு இது. ஆமா, இதுல சிவாஜி கணேசன் இருக்கார்ல நடிகர், அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? திருத்தணியில போய் சாமி கும்பிட்டுட்டு கையில வேலோட வெளியே வந்திருக்காரு. இப்ப விஜய் வராருல, அதே மாதிரி நான் படிச்சு பார்க்கும்போது அதை மேட்ச் பண்ற மாதிரி வெளியே வராரு. வெளியே வந்துட்டு நாங்க திமுகவை தோற்கடிப்போம், நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி பேட்டிலாம் வர கொடுத்துருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தின அந்த தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்களே குறிப்பிட்ட மாதிரி எல்லா இடத்திலும் ஜேஜேன்னு காங்கிரஸ் கூட்டம், திமுகவுக்கு கலைஞர் மட்டும்தான் பிரச்சாரம் பண்றாரு, வேன்ல போய் பிரச்சாரம் பண்றாரு. பெரியார் பிரச்சாரம் வந்து எதிர்வினை வந்துருமோ அப்படின்ற பயம் வேற, நெகட்டிவா ஆயிடுமோ அப்படின்ற அச்சம் வேற. இப்படி அதை முழுக்க அவரு கலைஞர் அதை பிரச்சாரம் பண்றாரு. வேன்லயே தான் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணாரு. தூங்குனது, சாப்பிட்டது எல்லாமே வேன்ல தான். குளிச்சது கூட ரோட்ட ஓரத்துல வண்டியை நிறுத்திட்டு போய் வயல்ல அப்படி குளிச்சுட்டு வந்து அப்படிதான். அதாவது முதலமைச்சராக இருந்தாலும் கூட கடுமையான களம் அப்படி இருந்துச்சு. இப்படிலாம் அந்த அதை நரேட் பண்றாங்க எழுதுறவங்க. பண்ணிட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு ரிசல்ட் வரப்போகுது. அப்ப என்னென்னாலும் நடந்துச்சு அப்படின்னு எழுதுறாங்கல்ல. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, செய்திகள் நம்ம பாக்குறோம், விஜய் வந்து ரிசார்ட்டை புக் பண்றதுக்கு தேடிட்டு இருக்காரு, எம்எல்ஏக்கள்லாம் உடனடியா சென்னைக்கு வர சொல்றாரு, டிவிக்கு எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றவர்கள்லாம் உடனே வந்துருங்க அப்படின்றாங்க. இவ்வளவு பரபரப்புகள்லாம் கூட்டுறாங்கல்ல. இதை விட பயங்கரமான பரபரப்பு 1971 கூட்டியிருக்காங்க. இந்த அளவு கூட்டியிருக்காங்கன்னா, பதவியேற்பு விழாவிற்கு புதிய சட்டைகளை எல்லாம் தைக்க கொடுத்துட்டாங்களாம் காங்கிரஸ் தலைவர்கள். அதாவது அமைச்சரவை பதவி இருக்கிறவங்க, எம்எல்ஏ பதவி இருக்கிறவங்க கண்ணாடிகள் எல்லாம் சரி பண்ணிட்டாங்களாம் ஃபைல் பார்க்கறதுக்காக. புது கண்ணாடிகள்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அந்த அளவுக்கு ரெடியாக இருக்காங்க. அரசு உயர் அதிகாரிகள் அவங்களாம் வந்து மாலைகளோடும் பரிசு பொருள்களோடும் காங்கிரஸ் தலைவர்களை போய் மீட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து இவங்க அதாவது அவங்க பதவிகளை தக்க வைப்பதற்காக, ஒரு நல்ல பதவி வாங்குவதற்காக இந்த மாதிரி அவங்கலாம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்களாம் காங்கிரஸ் தலைவர்கள்? 10ஆம் தேதிக்கு பிறகு ரிசல்ட் வந்த பிறகு மார்ச் 10 அதுக்கு பிறகு கோட்டையில் வந்து பாருங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க அரசு அதிகாரிகளுக்கு. இவ்வளவு எழுதுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஹைப், அதாவது இப்ப நம்ம சோசியல் மீடியால ஒரு ஹைப் தெரியுது, அப்போ எவ்வளவு ஹைப் வந்து பேப்பர் இருந்த காலத்துல இருந்திருக்கும். அதை படிக்கும் போது திமுக இது அப்படியே எல்லாமே விஜய்க்கு வருதா? இப்ப தங்கும் விடுதி தேடி படிச்சு பார்க்கும் பொழுதுதான் 200 தொகுதி வந்து கண்டிப்பா ஜெயிப்போன்னு செங்கோட்டையன் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. எம்எல்ஏக்களை கடத்துகின்ற முயற்சி இருக்கலாம், அதனால வெற்றி பெற்றவர்கள் வந்து என்னை சந்தித்தே தீர வேண்டும் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்படி எல்லா காட்சிகளுமே இருக்குதா? இது போக இந்த எபிசோடும் இருக்குது. அரசியல் கழுகு அப்படின்னு வந்து நியூஸ் தமிழ் சேனல்ல ஒன்று பண்றாங்க. அதுல விடிய காலம் வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு பனையூர்லேயே வாக்கிங் போறாங்களாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம். 5 மணிக்கு முன்னாடியே வாக்கிங் முடிச்சுட்டு 5 மணிக்கு பிறகு பனையூர்ல ஒரு ரகசிய இல்லத்துல விஜயை சந்திச்சு வந்து பேசுறாங்க. அமைச்சரவை பட்டியல் தயாராயிருச்சு, அதிகாரிகள் மாற்றப்பட வேண்டிய அதிகாரிகள் பட்டியல் வந்து தயாராயிருச்சு. அப்படி இப்படியான ஹைப் வந்து இருக்குது இதுலயும். ஆமா, அதனாலதான் நான் சொல்றேன். இப்ப நான் இதை இப்போ பேப்பர்ல படிக்கிறதும் 1971 இருந்த அந்த காலகட்டத்துல இப்படிலாம் தேர்தல் முடிவுக்கு முன்பான சூழல் இருந்துச்சு அப்படின்னு படிக்கும் போதும் அவ்வளவு ஹைப் இருந்திருக்கு. அதாவது கவுண்டிங் சென்டர்ஸ்ல கூட திமுக காரங்களுக்கு வந்து போலீஸ்காரங்க அவ்வளவு கெடுபிடியும். 1971 உள்ள விடுறது கிடையாது, தோக்குற மாதிரியே ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருந்த தேர்தல்
அதோட முடிவு என்ன தெரியுங்களா? அதற்கு முன்பு 1971க்கு முன்பு 138 இடங்கள் இருந்த திமுக அந்த தேர்தலில் 184 இடங்கள்ல பிடிக்குது. காங்கிரஸ் 50 இடங்கள்ல இருந்து 15 இடங்களா சுருங்குது. இப்போ இதுதான் அன்னைக்கு நடந்த தேர்தல் முடிவு. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா 1971ல சேலத்துல 2 தொகுதி, அந்த 2 தொகுதியில வெற்றி பெற்றவர் ஒருத்தர் பேரு ஜெயராமன், இன்னொருத்தர் பேரு ராஜாராமன். ராமரை வச்சு இவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா அதே சேலத்துல வெற்றி பெற்ற 2 திமுக வேட்பாளருடைய பெயரும் ராமன். இப்ப இவ்வளவு விஷயங்களை எழுதுறாங்க. அப்போ இப்போ இருக்க காந்தராஜ் அவரோட அண்ணன் ராஜாராமன். ஆமா, இப்ப இருக்கிறத நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது அப்ப நடந்தது வந்து இதை விட கூடுதலான பரபரப்பு எதிர்பார்ப்பு இருந்த தேர்தலா அது இருந்துச்சு. ஸோ அதனால இப்பதான் பெரிய பரபரப்பு இருக்கு, இந்த பரபரப்புக்கு காரணம் டிவிக்கு வந்ததுதான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஹைப் அது வந்து தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். தமிழ்நாடு கடந்த தேர்தல் 2006லும் விஜயகாந்த் வந்த பொழுது இதே போல ஒரு பரபரப்பு இருந்திருக்கு. 2016 இந்த அளவுக்கு இல்லைன்னா கூட 2016லயும் ஒரு பெரிய பரபரப்பு இருந்திருக்கு. அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சில தேர்தல்கள் தான் இது முடிவான தேர்தல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மீதி எல்லா தேர்தல்லையும் இது மாதிரியான பரபரப்பு, கடைசி நேர நெருக்கடி எல்லாமே இருந்திருக்கு. ஆனா மூன்றாவது ஒரு ஃபோர்ஸா வந்து இதுவரை 1967க்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வந்ததுலயே வந்து விஜய் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூன்றாம் சக்தி அப்படின்னு சொல்றாங்களே. இல்லைங்க, அது வந்து ரிசல்ட் வந்தாதான் நமக்கு தெரியும். இப்போ விஜயகாந்த் 2006 தேர்தல் அப்போ வந்து அவர் 8.5% வாக்கு வாங்குறாரு. ஆனா அப்ப இருந்த நிலை என்ன அப்படின்னா திமுகவுக்கு கலைஞர் தலைவரா இருக்காரு, அண்ணா திமுகவுக்கு ஜெயலலிதா தலைவரா இருக்காங்க. இப்படி எல்லா கட்சிகளும் வலுவான சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்துல அவரு வராரு. ஆனா அவர் 8.5% வாக்கு வந்து வாங்குறாரு அப்படின்னா அதனால பாதிப்பு சந்திச்சது யார்? அதாவது எல்லா கட்சிகளும் ஒரு சில வாக்கு வந்து அவர் பிரிச்சாரு. ஆனா அதனால பாதிப்பு அடைஞ்சது ஏடிஎம்கே. ஏன்னா அது வந்து ஒரு சினிமா கவர்ச்சி, அந்த அடிப்படையில வரும்பொழுது இவருக்கு அதிக வாக்குகள் போகுது. திமுகவிலையும் அவர் பாதிப்பு ஏற்படுத்தினாரு, பாமகவிலையும் பாதிப்பு ஏற்படுத்தினாரு, விஜயகாந்த் எல்லாத்துலயும் பண்ணாரு. பிரதானமா ஏடிஎம்கே தான் பாதிப்பு. ஆனா பாதிப்பு அப்படின்னு வரும்போது திமுக கூட்டணி பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றுட்டாங்க. இவங்களால அதிமுகவால வெற்றி பெற முடியல, சுருங்கிட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து ஒரு பெரிய பாதிப்பு அதிமுகவுக்கு ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி 2016 தேர்தல் வந்தீங்கன்னா அப்போ வந்து மக்கள் நல கூட்டணி வந்தாங்க. அப்போ முற்போக்கு பேசின அமைப்புகள் எல்லாமே ஒரு அணியா மக்கள் நல கூட்டணின்னு இருக்கும் பொழுது அந்த தேர்தலில் பாதிப்பை சந்திச்சது திமுக. அது எந்த சதவீதம் அளவுக்கு இருந்தாலும் கூட முற்போக்கு பேசினவங்களாம் ஒரு அணி அப்படின்னு போகும்போது அதிமுகவுக்கு அட்வான்டேஜ் ஆகி திமுக தோத்து போயிடுது. அது மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தான் தோக்குறாங்க. அதற்கு காரணம் இது மாதிரியான வாக்கு சிதறல் நடந்துச்சு. இப்போ இதுதான் நடந்துச்சு. அப்போ இப்போ என்ன அப்படின்னு முன்னாடி 96ல வைகோ வந்து வாக்குகளை பிரிக்கிறாரு, ஆனா வெற்றி பெற முடியல, தோல்வி அடைகிறாரு. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர் வந்து வெற்றி பெறுறாரு. ஆமா, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை இந்த டிவிக்கு எவ்வளவு வாக்கு வாங்க போகுது அப்படின்னு எக்ஸிட் போல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. இந்த எக்ஸிட் போல வச்சுட்டு அதுல ஒரு மகிழ்ச்சி, அதாவது ஒரு இது சொல்லுவாங்கல்ல, இறுதியா யார் சிரிக்கிறாங்க அப்படின்றதான் முக்கியம். இடையில யார் வேணா சிரிச்சுக்கலாம், கடைசி இறுதி சிரிப்பு யார் சிரிக்க போறாங்க அப்படின்றதான் முக்கியம். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஹைப், இந்த எக்ஸிட் போலெல்லாம் வச்சுக்கிட்டு திராவிட கொள்கையே மறைஞ்சிருச்சு அப்படின்னு குருமூர்த்தி எழுதுறாரு. விஜய் இது வெற்றி பெற்றுட்டா திராவிட கொள்கையே செத்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு எழுதுறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து அவரு விஜய கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப தேர்தல் சமயத்துல கூட்டம் தான் கூடுது, இது ஒரு ரசிகர் கூட்டம், இதுக்கு ஒரு அமைப்பு கிடையாது, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. இப்போ வந்து அதுக்கு கிரெடிட் வந்து திராவிட கொள்கையினுடைய தோல்வி அப்படின்னு அவர் ஊடகத்துல இருக்கின்ற பார்ப்பனர்களாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே வந்து மெயினா இப்ப அவங்களுடைய ஆபத் பாண்டவனாக இருப்பது விஜய் மட்டும்தான். நாளைக்கு அதுவும் வந்து அவர் அப்படி இருக்க போறாரா என்னன்னு நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். ஆமா, அதுவும் இப்போ ஒரு முன்னாள் IPS அதிகாரி ரவி, ஆமா அவரு என்ன பேசுறாரு அப்படின்னா 41% வாக்குகளை வாங்கிடுவார், 41% வாக்குகளை வந்து விஜய் பெறுவார். அது மட்டும் இல்லாம 234 தொகுதிகள்லையும் 2,34,000 சாம்பிள்ஸ் எடுத்து, அதுவும் முன்னாள் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகளை வைத்து நாங்கள் இதை செஞ்சிருக்கிறோம். விஜய் 121 தொகுதிகளில் வெற்றி பெறுவார். விஜய் தனியா வந்து மெஜாரிட்டியை பெற்றுவாங்க. மற்ற தொகுதிகள்லாம் அதிமுகவுக்கு வந்து
இழுபறியா இருக்குது. இது எப்படி கண்டுபிடிச்சோன்னு அவரே வந்து சொல்றாரு. இப்படி சாம்பிள்ஸை எடுத்து அதை ஏஐ இப்படி பல செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி ChatGPT இதெல்லாம் பயன்படுத்தி இதை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாரு. அதாவது அவர் சொல்றபடி பார்த்தா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஆக்சிஸ். ஆமா, ஆக்சிஸ் 120 சொல்லிருக்கிறாங்க. 98ல இருந்து 120 லைவ்ல இந்தியா டுடே லைவ்ல கேக்குறப்ப அங்கேயே பேக் அடிச்சிட்டாப்ல. 70 கீழே குறையாதுங்க. இல்ல இதுல ரவி அறுதிட்டு ரவி தான் வந்து ரவி ஐபிஎஸ் அவர் தான் சொல்றாரு 121 அப்படின்றாரு. அவரு கீழே இறங்குறத பத்தியே இல்ல, அதுக்கு மேல இழுபறி இருக்குது அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காரு. இல்லைங்க அவர் சொல்றது எனக்கு அதுல என்ன விஷயம் அப்படின்னா, ஆக்சிஸ் மை இந்தியா இந்தியாவிலேயே பெரிய நிறுவனம். அவங்க பயன்படுத்தினது 100 பேருக்குள்ளதான் சர்வே எடுக்கிறதுக்காக. அவங்க இந்த முடிவை நமக்கு சொல்றாங்க. ஆனா இவரு 2340 பேரை நாங்க பயன்படுத்தணும், அவங்க எல்லாம் உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்தாங்க. 10 போலீஸ் ஆபீசர் ஆமா சர்வே கொடுத்தாங்க. இதெல்லாமே அவர் செஞ்சிருக்கலாம், ஓகே நமக்கு தெரியல. ஆனா அதெல்லாம் வாங்கிட்டு இவர் எதை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்றாரா, எல்லாம் கிளாடு ChatGPT இதெல்லாம் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அது கூட அவர் பண்ணிருக்கட்டும். ஆனா கையில நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு படிக்கிறாரு. இது வந்து ஒரு பிரிண்ட் அவுட் கூட இல்லை, நமக்கு காட்டுறது கூட எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏங்க அவர் மொத்த வாக்காளர்களே 4,88,00,000 தான் நினைச்சிட்டு இருக்காரு. பதிவான வாக்காளர்கள். ஆமா, அதை வந்து இவரு எடுத்து வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு 234. இது பக்கத்துல 0 போட்டா 2340. அப்புறம் அதுக்கு ஒரு ஆளுக்கு 100 அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஒரு நம்பர் 34,000. ஆமா, எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு அவர் கூட படிக்கிறாரு. இவ்வளவு பேரை நீங்க பணியமர்த்திருக்கீங்க, அது என்னென்னமோ அதுல டேட்டா வரும், நீங்க அதை வந்து அனலைஸ் பண்றீங்க, ஏஜ் வைஸ் வரும், அடுத்து வந்து என்னென்ன பின்னணி எல்லா டேட்டா வரட்டுங்க. ஒரு ஒரு ஷார்ட் போட்டு ஒரு டேபிள் போட்டு அதை இவ்வளவு பண்ணிட்டீங்கல்ல, எவ்வளவு பெரிய இமாலய பணி, அதை பண்ணிட்டு கையில சும்மா நோட்டு டைரியில எழுதி வச்சுக்கிட்டு எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. அப்படின்னா வந்து இந்த மாதிரி சர்வே எடுக்கிறது இதெல்லாம் வந்து எவ்வளவு சாதாரணமா பண்ணி, அதாவது எல்லாமே வந்து ஒரு ஒரு பிம்பத்தை, அதாவது பலூன் ஊதுறத சொல்லுவாங்க இல்லைங்களா, பலூனை வந்து நீங்க ஊதிக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு குண்டூசி வச்சு பாக்குறதுக்கு பலூன் பெருசா இருக்கும், ஆனா குண்டூசி வச்சு குத்துனா பலூன் உடைஞ்சிரும். அது ஒண்ணு. இன்னொன்னு இருக்கு, ரொம்ப பலூனை ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குண்டூசி கூட தேவைப்படாது, தானாவே உடைஞ்சிரும். ஆக்சிஸ் மை இந்தியா பிரதீப் குப்தா வந்து இந்தியா டுடே இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணதுல அவரு 35% தான் அவரு கொடுத்திருக்காரு. இவரு 41 இருக்கிறதுலயே வந்து இவரு கொடுத்ததுதான் அதிகம். இவரு கொடுத்ததுக்கு அடுத்து அதிகம் யாருது அப்படின்னா இவரு ராதன் பண்டிட் வெற்றிவேல், தாவேகாவோட ஜோசியர் சொன்னது. ஆமா, செய்தி தொடர்பாளர் ஜோசியர். அவரு சொன்னது வந்து 140ல இருந்து 170 உறுதி, 45% வாக்கு வங்கி இருக்கு. இந்த பலூனை உடைப்பதற்கு குண்டூசி கூட தேவையில்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இவங்க ஊதுல அந்த பலூன் தானாவே வெடிச்சிரும் அப்படின்றதுதான் நிலைமை. அதை நோக்கிதான் இவங்க எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இதுல வந்து இன்னைக்கு விசிக தலைவர் திருமாவளவன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு சூதாடிகள் இந்த கருத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி திமுகவை வச்சு இந்த மாதிரி பெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி. இப்ப தேர்தலுக்கு பிறகு தாவேகாவை வச்சு இந்த மாதிரி சூதாட்டத்தை ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் இல்ல, அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. 2 மாதிரி பாக்குறாங்க. ஒண்ணு வந்து பெட்டிங் தான் காரணம் அப்படின்ற பாக்குறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து தேர்தல் கவுண்டிங்ல, ஓட்டு கவுண்டிங்ல அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல முன்னுக்கு பின்ன சில இழுபறிகள் வரும்போது இந்த மாதிரியான ஒரு மாயை ஏற்படுத்தி வச்சிருந்தோம்னா அந்த நேரத்துல ஒரு அதை வந்து தாவேகா ஏற்கனவே செஞ்சுட்டாங்க இல்லைங்களா. பஸ் வந்து விடல, கிளாம்பாக்கத்துல லட்சக்கணக்கான பேர் இங்கே தங்கிட்டாங்க. கவுண்டிங் நடக்கும் பொழுது இழுபறி வருகிற போது அவங்க சொல்றதுக்கான இல்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இழுபறி வருதோ இல்ல எப்படி வந்தாலும் சரி, அப்படி ஒரு மாயை இருக்கிற மாதிரி மாத்தக்கூடும் அப்படின்ற சந்தேகத்தையும் பரப்புறாங்க. இது எப்படின்னா திமுக தோத்துருச்சு அப்படின்னு சொன்னால் கூட அதை ஏற்றுக்கொள்ளும்படி ஒரு ஒரு பேக்ரவுண்ட்லாம் செட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரியான ஒரு அமைப்பை இப்போ ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அடுத்ததா வந்து விஜய் அவங்க வந்து இன்னைக்கு சென்னையில மிக தீவிரமாக ஈசிஆர் கடற்கரை சாலையில இருந்து இப்படி பல முக்கிய விடுதிகள்ல தாவேகா வந்து புக் பண்றதுக்கான முயற்சியில் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா நாளை எம்எல்ஏக்கள் வெற்றி பெறும் பொழுது விஜய் கட்சிக்காரங்க ஜெயிக்கிறப்ப அவங்கள ஏடிஎம்கேவோ திமுகவோ அல்லது மற்ற கட்சியினரோ விலைக்கு அவர்களை வாங்கிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு ஊடகத்துல செய்தி வெளியாக இருக்குது. ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம்,
விஜய் வந்து எந்நேரம்னாலும் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் என்னை வந்து சந்திச்சே தீரணும் அப்படின்னு ஒரு உத்தரவும் போட்டிருந்தாரு. இப்ப இந்த முயற்சி ரொம்ப தீவிரமா இருக்குது. நாளைக்கு ரிசல்ட் என்னவா இருக்கும்? தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்குமா? இல்லைங்க, இது வந்து கடந்த ஒரு 4-5 நாட்களாக ஒரே எக்ஸிட் போல் தான். அது பல கலவையா வருது, வெவ்வேறு மாதிரி வருது. சொல்ல மறந்துட்டோம், ஒரு ரவி ஐபிஎஸ் அவர் சொல்றது என்னன்னா எக்ஸிட் போல் அப்படின்றாரு. எக்ஸிட் போல்ஸ்க்கு பிறகு நான் ஒரு எக்ஸிட் போல் எடுத்தேன் அப்படின்றாரு. அது மட்டும் அவர் சொல்ல, அவர் வந்து 2 விஷயம் அவர் சொன்னதுல இருக்கு நம்ம கவனிக்க வேண்டியது. ஒண்ணு வந்து திமுகவினருடைய வாக்குகளும் அதிமுகவினுடைய வாக்குகளும் தான் விஜய்க்கு அதிகமா போகுது, அதனாலதான் 41% வருது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. கடைசியா அந்த வீடியோவை முடிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா புள்ளி விவரங்களும் 100% உண்மையா இருக்காது அப்படின்னு அவரே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டுக்கிறாரு. அது புள்ளி விவரங்கள்ல உண்மையாதான் இருக்கும், புள்ளி விவரம் எடுத்திருந்தீங்களா இல்லையா அப்படின்றது தான் தெரிய போகுது. அதுல வந்து அவர் சொல்ற கருத்து, அந்த கருத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கிடைத்த வாக்குகள் தான் இந்த தேர்தலில் டிவிக்கு வாங்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம ரொம்ப மேலோட்டமா பார்த்தாலும் கூட ஒரு 3 சினாரியோஸ் நான் சொல்றேன். இல்ல, எல்லா கருத்து கணிப்பும் எவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லிடுறேன். குறைந்தபட்சம் 15ல இருந்து தான் தொடங்குறாங்க. 15ல இருந்து அதிகபட்சமா ஆக்சிஸ் மைண்டியா 35, மற்றவர்கள் இப்ப SSN சர்வே அவர் வந்து 18ல இருந்து 22 போலான்றாரு. அக்னி சர்வே அவங்க எடுத்த கருத்து கணிப்புல வந்து 15.1ல இருந்து 17 வரைக்கும் விஜய் வந்து போலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. துக்ளக் இதயா போன்றவர்கள் வந்து சென்னையில வந்து 33%, மற்ற இடங்கள்ல வந்து 25ல இருந்து ஒரு 27 வரலாம் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. இப்படிதான் எல்லாரும் வந்து சொல்லிருக்கிறாங்க. இப்ப தாவேகா தரப்புல இருந்து 45 அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. என்ன பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது? இல்லை, அதாவது நானும் என்னுடைய நண்பர் 2 பேரும் பேசிட்டு இருக்கும்பொழுது அவர் வந்து இப்படி பேசுறாங்க இல்லைங்களா, திமுகவிலிருந்து அதிக ஓட்டு போதா டிவிகேக்கு, அதிமுகவிலிருந்து அதிக ஓட்டு போதா டிவிகேக்கு, இப்படிதான் பேசுறாங்க. இதை வச்சு ஒரு ரொம்ப டீப்பா இல்லாம ஒரு 3 சினாரியோ இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேட்டா படியே சரி அந்த 3 இதையும் நான் சொல்றேன். ஒன்று வந்து ஆனா ஒரு விஷயம் எல்லோரும் சொல்வதிலிருந்து நமக்கு தெரிகிறது, சென்னையில ஓட்டு விழுந்தது, மற்ற ஊர்களில் நடந்தது, திமுகவை விட அதிகமான பாதிப்பு அதிமுகவுக்கு தான் இருக்க போகுது டிவிகேவால அப்படின்றதான் எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு காரணம் திமுகவை டிவிக்கு அதிகமா எதிர்த்துருச்சு. அதே போல இவரு மேடம் ஜெயலலிதா, எம்ஜிஆர், அதிமுகவுடைய அடையாளங்களையும் அவரு உள்ள இழுத்துக்கிற பார்த்திருக்காரு. அதே போல அவருக்கு ஒரு கவர்ச்சி, திரை கவர்ச்சி, இது எல்லாமே இருக்கு. அதனால எடப்பாடி அவர் வரப்போறாரு, வந்துட்டு இருக்காரு அப்படின்னு அவர் மேல நம்பிக்கை வச்சுதான் பேசினாரு. ஆமா, இந்த மாதிரியான காரணங்கள். அதனால வந்து 2வது திமுகவுடைய வாக்கு வங்கிகள் பெரிய அளவுக்கு சிதறல் ஏற்படாது அப்படின்ற ஒரு இது இருக்கு. காரணம் அவங்க கொள்கை அந்த மாதிரியா அமைஞ்ச கூட்டணி, அதனால அதுல ஒரு பெரிய சிதைவு இருக்காது. அதிமுக ஒரு வீக்கா இருக்கிற அணின்றதுனால கொள்கை அளவுல அங்க இருந்து தான் இது போயிருக்கும் அப்படின்றதுதான் நிறைய பேருடைய பார்வை. இப்போ அதை நம்ம உண்மையை வச்சுக்கிட்டு ஒரு 3 நிலைகள் நம்ம பார்க்கறோம் அப்படின்னா, ஒன்று வந்து 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 2021 தேர்தலில் திமுக வாங்கின வாக்கு, அதிமுக அணி வாங்கின வாக்கு, இந்த 2 அணிகள் வாங்கின வாக்கையும் நம்ம வந்து 100% அப்படின்னு ரவுண்ட் பண்ணி நம்ம நினைச்சுக்கிட்டு அந்த 2021 அதிமுக வாங்கின வாக்குல 50% விஜய் எடுக்கிறாரு அப்படின்னு ஒன்றும், அதே மாதிரி திமுக வாங்கின வாக்கள் 30% விஜய் எடுக்கிறார் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த இளைஞர்களுடைய வாக்கு அவருக்கு வருது, அதிகபட்சமாகவே வருது அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த சினாரியோ 1 அதுல டிவிக்கே தான் ஆட்சி அமைக்கும், திமுக எதிர்கட்சியா வரும். ஓகேங்களா? இது ஒரு நிலை. 2வது நிலை அது என்ன அப்படின்னா, அதிமுக வாங்கின வாக்கு வங்கி, மொத்த வாக்கு வங்கியில 50% விஜய் எடுக்கிறாரு. அதே மாதிரி திமுக வாங்கின 2021 வாங்கின வாக்கு சதவீதத்தில் 20% தான் எடுக்கிறாரு விஜய். அதே மாதிரி இளைஞர்களுடைய வாக்கு இயல்பா வர்றது, இதெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னாலும் திமுகவுடைய ஆட்சி தான் வரும், எதிர்கட்சியா டிவிக்கே வரும். ஓகேங்களா? நான் சொல்றது இந்த 2 சினாரியோலையுமே அதிமுகவுடைய வாக்கு வங்கி 50%க்கு மேல விஜய் எடுக்கிறார் 21ல இருந்து. ஓகேங்களா? எடுக்கிறார் அப்படின்றது. 3வது நிலை அது என்ன அப்படின்னா, அதிமுகவுடைய வாக்கு வங்கி
2021 வாங்கினதை 100% வச்சுட்டோம் அப்படின்னா 30% விஜய் எடுக்கிறாரு. திமுகவுடைய வாக்கு வங்கியில இருந்து 20% தான் எடுக்கிறாரு. அப்படின்னா மாற்றமே கிடையாது. திமுக ஆளும் கட்சி, அதிமுக எதிர்கட்சி. இவ்வளவுதான் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி என்னுடைய நண்பர் வந்து இதை போட்டு இந்த மாதிரி அவங்க ரவி சொன்னார் இல்லைங்களா, திமுக வாக்கு போகுது, அதிமுக வாக்கு போகுது, பல பேர் சொல்றாங்க. இதையெல்லாம் நம்ம ஒரு அடிப்படையா வச்சுட்டோம் அப்படின்னா இந்த 3 சினாரியோ தான் வரும். இதுல அதிகமான பாசிபிலிட்டிஸ் 3வது சினாரியோவுக்கு தான் இருக்கு. திமுக ஆளுங்கட்சியாகவும் அதிமுக எதிர்கட்சியாகவும் வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிமுகவோட வாக்கு வங்கி 30% எடுத்து கொடுக்குறோம், திமுகவுடைய வாக்கு வங்கியிலிருந்து 20% எடுத்து டிவிக்கு கொடுக்குறோம். இவ்வளவுதான் அவங்களால வாங்க முடியும். அதுக்கு பிறகு அவங்களே இளைஞர்களுக்கு கிடைக்கிற ஓட்டு. இதெல்லாம் சேர்த்தாலும் எந்த நிலையும் மாறாது. திமுக ஆட்சி தொடரும், அதிமுக எதிர்கட்சியா வரும் அப்படின்றதான் சொல்றாங்க. எது எப்படியா இருந்தாலும் மக்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்படி பல அனலைசிஸ்ல இது ஒரு கணிப்பு. அந்த 3 விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இதையும் மீறி மக்கள் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம நாளைக்கு தான் பார்க்கணும். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார். நன்றி.